வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து துவாதசி. துவாதசி பாரணை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மோர் குழம்பு தான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் வந்து புடலங்காய் பருப்பூசலி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த புடலங்காயில் விதை இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து அந்த விதையில வந்து தொகையல், ரவையில் வந்து பாயசம், கடலைப்பருப்பு வடை. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கு வந்து மோர் குழம்புக்கு எப்பயும் போல் மோரை கடைஞ்சிட்டு தனியா, துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, மிளகு, ஒரு 4 மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி தேங்காவோட சேர்த்து அரைச்சி மோரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு இப்போ வந்து மோர் நல்லா நுரைச்சி வரதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன் நான் கற்சட்டியில். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். பருப்பூசலி தான் நம்ம பண்ண போகிறோம். பருப்பூசலிக்கு வந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், வரமிளகா, அப்புறம் அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து புடலங்காய் தானே போட போகிறோம், அதனால முன்னாடியே வந்து புடலங்காயும் வந்து லைட்டாக உப்பு போட்டு வதக்கி அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பூசலிக்கு வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கூடவே வந்து அகத்திக்கீரை பண்ணணும். அகத்திக்கீரை இன்னும் வாசல்ல வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு தான் நான் பண்ண போறேன். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வந்ததுன்னா வாங்கிட்டு உடனே உங்களுக்கு சேர்த்து பண்ணி காமிச்சிடும். இல்லைன்னா அப்புறம் வாங்கிட்டு நான் வந்து பண்ணிடுவேன். இந்த பக்கம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு வாட்டி நம்ம நடுவில் கலரி விட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், இதுலயே நல்லா வெந்து உதிரா ஆயிடும். கொஞ்சமா ஒரு 3/4 பாகமாக வெந்திருக்க வேக ஆரம்பிச்சிருப்பாரு. மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து மோர் குழம்பு லைட்டாக தான் ஒரு கொதி வருது. நான் வந்து என்ன பண்ண போறேன், வெண்டைக்காயை வதக்கி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காயும் சேர்த்து அந்த நுரைச்சி வரட்டும். பாருங்க, மோர் குழம்பு நுரைச்சி வருது. நான் இது வரைக்கும் மோர் குழம்புல உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பை இப்போ போட்டுடலாம். இறக்கி வச்சுட்டு கடுகு, சீரகம் தாளிச்சு தேங்காய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. அதை மூடி வச்சிருவோம். நான் வந்து வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறியும் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பருப்பூசலிக்கு வதக்கிடணுமா, நல்லா வெந்திருக்கும். பருப்பூசலி பாருங்க நல்லா உதிரா வந்திருக்கு. நீங்க வந்து கொஞ்சமா பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்டா வந்து எண்ணெயில வதக்கிட்டு பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். நிறைய குவான்டிட்டி பண்றதா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆவியில வேக வச்சு உதுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஈஸியா இருக்கும் நமக்கு அது. அவ்வளவுதான், நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது. இப்ப நான் என்ன பண்றேன், இது கூடவே வந்து நல்லா வெந்திருக்கு வதக்கி வச்சிருக்கிற புடலங்காயும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பருப்பூசலி ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம தொகையலுக்கு வதக்கிக்க போறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகா. எப்பயுமே சொல்ற மாதிரி பெருங்காயம் லைட்டா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சிருக்கு. எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடிக்கு உளுத்தம்பருப்பு, நல்ல டேஸ்டா இருக்கும். அப்பதான் தொகையல். உளுத்தம்பருப்பு வறுபட்டிருக்கு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
அந்த புடலங்காய் விதையை வதக்கிக்கலாம். அந்த புடலங்காய் விதையோட பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே அந்த எண்ணெயிலேயே அதுவும் வதங்கிடும். நல்லா வதங்கிடுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல மாத்திடுவோம். ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். உப்பையும் சேர்த்துறேன் நான் கையோட. தொகையலுக்கு தேவையான உப்பு கூடவே இன்னும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்க, தொகையல் வந்து கொஞ்சம் கோர்ஸா அரைச்சாச்சு. அதை எடுத்து வச்சிருவோம். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து வடைக்கு தான் அரைக்க போறோம். வடைக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வடைக்கு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகா, அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம், உப்பு, ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்த்துடலாம். வடைக்கு வந்து கோர்ஸா அரைச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். என்ன காஞ்சிருக்கு, வடை தட்டிக்கலாம். வடை வந்து வெந்திருக்கு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டிக்கலாம். இருக்க மாதிரி ஆயிடும். நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. அதுக்கு வந்து தாளிச்சும் கொட்டியாச்சு. நெல்லிக்காய் வந்து ஒரு 2 நெல்லிக்காயோ இல்லை 3 நெல்லிக்காயோ நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தேங்காய், ஒரே ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு தயிரை விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நான் நெல்லிக்காயை வேக வச்ச நெல்லிக்காயும் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ரவா பாயசம் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நெய் விட்டுக்கலாம். இல்லை முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து 1 கப் ரவை, அதையும் சேர்த்துக்கிறேன். நெய்லேயே கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ரவையை வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருக்கு. காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரவை வேகட்டும். ரவை நல்லா வெந்துருக்கு. 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். இது கூடவே வந்து காய்ச்சின பாலையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம், ஒரு டிவைன் டச்சுக்காக. அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ரவா பாயசம் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க பாருங்க. வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் பருப்பூசலி, வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி, பருப்பு வடை, நெல்லிக்காய் தயிர் பச்சடி, அந்த புடலங்காய் விதையில வந்து தொகையல், அப்புறம் ரவா பாயசம். அவ்வளவுதான். இனிமேல் தான் நான் வந்து அகத்திக்கீரை பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அகத்திக்கீரை ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க அதே மாதிரியே பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். டெஃபினட்டா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.